வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் நல்லிக்கறி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த நல்லிக்கறி ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இது ஒரு தொக்கு மாதிரி பண்ணேன். நீங்கள் குழம்பு மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொட்டிக்கு, பிரியாணிக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் கிரேவி மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை முதல்லேருந்து எப்படி நான் தயார் பண்ணேன்னு காமிக்கிறேன். இந்த ரெசிபியில் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் தயார் பண்ணும்போது. என்னென்ன கஷ்டப்பட்டேன் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நல்லிக்கறி 4 பீஸ் வருதுங்க. நல்ல பெரிய பீஸாக இருக்குது. நான் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஃப்ரெஷ் டு ஹோம் ஆப் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணதும் உங்கள் ஆர்டரை வேக்யூம் சீல் பேக்கில் அவங்க பேக்கேஜ் பண்ணி டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஃப்ரீஸ் பண்ணி அவங்க இந்த லேம் ஷாங்க்ஸை பேக் பண்ணி அவங்க விற்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். நல்லா இருந்ததுங்க. கறி நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த நல்லிக்கறியை நல்லா கழுவி அந்த ஜல்லடை பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மல் அண்ட் ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு பீஸ் ஜாவித்ரி. நான் இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். டொமேட்டோ ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்டாக பிளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் எல்லா பொருட்களும் நான் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். இந்த ஷாஹி ஜீரா மிளகு சேர்த்துக்கினேன். அது 2 ஐட்டம் தான் நான் மிஸ் பண்ணேன். அப்புறமா எனக்கு தோணுச்சு கொஞ்சமாக இதில் கல்பாசி சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ரொம்ப சின்ன பீஸ் நான் கல்பாசி சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். சேர்த்தா நல்லாயிருக்கும், மனம் நல்லா கூடும். இப்போ எல்லா பொருட்களும் நான் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன். மசாலா விழுத அரைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மசாலா நீங்கள் குழம்பு மாதிரி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு தொக்கு மாதிரி தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட சேர்த்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மசாலா பேஸ்ட் நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணலாம். தயார் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் விருந்தாளி கூப்பிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சிக்கணுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக விழுத அரைச்சிருக்கேன். ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், பீனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், செசமி ஆயில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேர் நார்த்தில் மஸ்டர்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணுறாங்க, நல்லா பஞ்சன்ட் ஃப்ளேவர் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா காஞ்சதும் அதில் நான் இந்த தயார் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக மஸ்டர்ட் ஆயில் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸில். அந்த மஸ்டர்ட் ஆயில் ஒரு நல்ல பஞ்சன்ட் ஃப்ளேவர் அண்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இங்கே தான் நான் கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மசாலா பேஸ்ட் கறியில் கோட் பண்ணி வறுக்கணும். எனக்கு இந்த பீஸுங்க பெரிய பெரிய பீஸாக இருக்கிறது நான் முன்கூட்டியே யோசிக்கல. ஸோ அது குக்கரில் ஆட் பண்ண பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்பவே பெரிய பீஸாக இருக்குது. இது மசாலாவில் திருப்பி விடுறப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அது கலர முடியல என்னால். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பேஸ்ட் அந்த கறி மேலே ஈவனாக கோட் ஆகலைங்க. ஸோ நான் ஆன மட்டுக்கும் நான் ட்ரை பண்ணி அது மேலே கவர் பண்ணி அந்த கறியை வறுக்கிறதுக்கு பார்த்தேன். அது பெரிய பெரிய எலும்பு பீஸாக இருக்கவே அந்த ப்ரெஷர் குக்கர் அதுக்கு பத்தலை. ஸோ இது நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால்
அந்த கறியை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு கறியை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு மசாலா பேஸ்ட்டை செப்பரேட்டாக நீங்கள் வந்து கடாயில் வறுத்து நீங்கள் இந்த கறியை அதில் சேர்த்து நீங்கள் வறுக்கிறப்போ அது தொக்கு ஃபார்மேட்டோ நீங்கள் குழம்பு ஃபார்மேட்டோ பண்ணி நீங்கள் அது வந்து பரிமாறலாம். உப்பு சேர்த்துருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தேன். சேர்த்து இந்த கறியை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 7 விசிலுக்கு நான் வந்து வேக வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் கறி சீக்கிரமாக வந்தாக்கா ஒரு 5 விசில்ஸ் வைங்க. 7 விசில்ஸ் ஆச்சு எனக்கு கறி வேகிறதுக்கு. இப்போ நல்லா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுது. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த கறி மசாலா வந்து நல்லா வத்துறதுக்கு விட போகிறேன். ஏன்னா நான் தொக்கு ஃபார்மேட்டில் நான் சர்வ் பண்ண போகிறேன் பிரியாணிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கறி நல்லா வெந்திருக்கு, நான் சூப்பராக வெந்திருக்குங்க. அந்த எலும்பெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம தயார் பண்ணோம்னா வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம தயார் பண்ணி பரிமாறலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிசாறு சேர்த்துக்கினேன். சேர்த்து இந்த கறியை நல்லா வத்த விட்ட அந்த மசாலாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மட்டன் வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்ததும் அது வந்து நான் பரிமாறியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நான் ரெகுலராக அங்கே ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த நல்லி கறி எப்படி வந்ததுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த கறி குவாலிட்டி மட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது, நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கறி தொக்கை வந்து நான் வந்து பரிமாறியிருக்கேன், ரொம்ப அருமையாக வந்தது. அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.